my channel CTC Travel Samim. This video is sponsored by Buy Mode. Buy Mode is a e-shopping applications app, one app for all your needs. இது வந்து Google Playல அவைலபிளாக இருக்குது for the normal Android users. For the app mobiles, you can use this App Store mobile app. சரிங்களா? Let's go to the topic, guys. Today my topic is about பெற்றோர்களின் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு 10 முக்கிய பெற்றோர்களின் குறிப்பு. சரிங்களா? பேரண்டிங் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப தருணத்தின் தொடங்கும் பெற்றோர்கள் குழந்தைகளை விளையாடும் சிரிக்கிறார்கள். பெற்றோர்கள் இருப்பது ஒரு அழகான பயணமாக இருக்கிறது. பெற்றோராக இருப்பது ஒரு அழகான பயணம். குழந்தைகள் வளர்த்தல் சிறிய மாற்றங்கள் பெரிய மகிழ்ச்சியான கொண்டு வரலாம். இந்த வீடியோவில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்ற 10 முக்கிய குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறேன். தரமான நேரத்தை கழியுங்கள். ஒரு குடும்பம் சேர்ந்து இரவு உணவு உட்கொள்கிறது. ஒரு தந்தை குழந்தையின் பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறார். குடும்பத்திற்கு சில தருணங்கள் ஒதுக்குங்கள். ஒரு இணைந்த குடும்ப வளராது. இரவு உணவு கதைகள் போன்ற நேரங்களில் முக்கியமாக வைத்துள்ளுங்கள். திறத்தலி கலந்துரையாடல் முக்கியம். ஒரு தாய் மற்றும் குழந்தை மனம் விட்டு பேசுகிறார்கள். குடும்பம் ஒன்றாக அமர்ந்து உரையாடுகிறது. உங்கள் குழந்தைகளில் பயம் இல்லாமல் உங்களை நம்பி பேசும் சூழ்நிலையில் உருவாக்குகிறார்கள். எண்ணங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். முன்மாதிரியாக இருங்கள். பெற்றோர்கள் வயதானவர்கள் உதவுகிறார்கள். தந்தை நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் நல்ல பழக்கங்களை உருவாக்க நீங்கள் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருங்கள். ஒழுக்கமான வாழ்க்கை முறையை அமையுங்கள். ஒரு குடும்பம் காலை பயிற்சி செய்கிறார்கள். குழந்தை உட்கிற தயாராகிறார்கள். நல்ல உடல் நலம் மற்றும் மனநிலைக்கு உருவாக்குவதற்கு உணவு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை குழந்தைகளுக்கு பழக்குங்கள். சுயநிலையான ஊக்குங்கள். ஒரு குழந்தை தன்னாலே செருப்பு கட்டுகிறார். மற்றொரு குழந்தை சாம்பல் தயாரிக்கிறார். குழந்தைகளின் சிறிய விஷயங்களில் தானே செய்ய ஊக்குங்கள். இது அவர்களின் தன்மையை மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும். நிபந்தனை அன்பை காட்டுங்கள். பெற்றோர்களின் குழந்தைகளின் கட்டுப்பிடிக்கிறார்கள். அம்மா ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துகிறார்கள். நீங்கள் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை குழந்தைகளை தெரியப்படுத்துங்கள். ஒரு சிறிய நான் உன்னை நேசிக்கிறேன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். கடினமாக அல்ல, கனிவாக ஒழுங்குமுறையை செய்யுங்கள். ஒரு தாய் அமைதியாக தவறு செய்த குழந்தையை அறிவுறுத்துகிறார். கட்டுப்பாடு கோபத்துடன் அல்ல, பரிவுடன் இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள். சிரமம் இல்லாமல் வழிகாட்டுங்கள். அதாவது இந்த டாபிக் என்னென்னா பேரண்டிங் அண்ட் ஃபேமிலி கைஸ். சரிங்களா? சொல்ல மறந்துட்டேன். குடும்ப வாழ்க்கையை உருவாக்குங்கள். குடும்பம் ஒரு முழுமையான தீயனை சுற்றி அமர்ந்து கதைகளை பேசுங்கள். பெரிய நினைவுகளை உருவாக்க குடும்ப பழக்கங்களை தொடங்குங்கள். வார இறுதியில் வெளியே செல்வது, ஒரு தனிப்பட்ட நிமிடம் கொண்டாடுவது போன்றவை உறவுகளை அதிகமாக நெருக்குங்கள்.
குழந்தைகளை கனவுகளை அதிகரிக்கும். குழந்தையை ஓவியமாக வரைகிறான். பெற்றோர் உற்சாகத்துடன் அவரை பாராட்டுகிறார்கள். உங்கள் குழந்தைகளை கனவுகளை மதிக்கவும் அவர்களை விரும்பும் விஷயத்தை செய்ய ஊக்குவத்தில் அவர்களின் நம்பிக்கையாக உயரவும். குழந்தைகளின் நேரம் செலவிடுங்கள். பெற்றோர்கள் கைபேசியிடம் விட்டுவிட்டு குழந்தைகளை விளையாடுகிறார்கள். உங்கள் குழந்தைகளின் பணம் அல்ல, உங்களின் நேரமே பெரிய பரிசாக அமைகிறது. கனர்ச்சியால் தவழ்ந்த குழந்தைகளை நேரம் செலவிடுங்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக சேர்ந்து இருப்பது, ஒரு சிறந்த பெற்றோராக இருப்பது, சிறந்த மனிதராக இருப்பது போன்று இந்த குறிப்புகளின் பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். Thank you guys. That's all for this topic for this